பங்குச்சந்தை ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொன்னாலே எல்லாருமே உடனே அதை ஒரு சூதாடுற இடமா தான் பார்ப்பாங்க. ஸோ இதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ அப்படிப்பட்ட ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் ஜெயின் ஸ்ட்ரீட்னு சொல்லக்கூடிய ஒரு அமெரிக்க கம்பெனி இந்தியர்களுடைய கிட்டத்தட்ட 36,500 கோடி ரூபாய் பணத்தை சைலண்டா சத்தமே இல்லாமல் சுருட்டி இருக்கிறாங்க இந்த ஒரு ட்ரேடிங்கின் மூலமா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னா என்ன, எதனால இது சூதாடுறதுக்கான ஒரு களமா பார்க்கப்படுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். கூடவே இந்த ஜெயின் ஸ்ட்ரீட்ங்கிற கம்பெனி கிட்டத்தட்ட 36,500 கோடி ரூபாயை எப்படி சுருட்டுனாங்க அப்படிங்கிறதையும் ரொம்பவே டீட்டெயிலா இந்த ஒரு வீடியோவை பார்த்துடலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, பங்குச்சந்தை அப்படின்னாலே மொத்தமா சூதாட்டம் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா அப்படி கிடையாதுங்க. யூஸ்வலா இந்த ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்டர்ஸ் ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லி 2 கேட்டகரி இருப்பாங்க. ஸோ இதுல இந்த ட்ரேடிங் தான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சூதாட்டம் மாதிரி. அதிலும் குறிப்பா இந்த F&O மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ரிஸ்கியான ஒரு ஏரியா. சரிப்பா, அப்ப இன்வெஸ்ட் பண்றதுல பெரிய இஷ்யூவே கிடையாது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவுமே ரிஸ்க் தான். பல கம்பெனிஸ் திவால் ஆகிறதே நம்ம பார்க்கிறோம் இல்லையா. ஸோ அப்படிலாம் ஆகும்போது அதுலயும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான ரிஸ்க் அப்படிங்கிறது உண்டு. ஆனா இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ல ரிஸ்க் அப்படிங்கிறது கிடையாதுங்க. ஆனா என்னதான் இந்த இன்வெஸ்ட் பண்றதுல ரிஸ்க் கம்மி அப்படின்னாலுமே கூட பலருமே இந்த ட்ரேடிங் பக்கம், அதாவது இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் பக்கம் தான் போவாங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான். அதாவது இன்னைக்கு 1 லட்சம் ரூபா போடுறீங்க அப்படின்னா ஒரு சில நாட்கள்லயே அது 2 லட்சமாகவும் 3 லட்சமாகவும் கூட மாறலாம். ஸோ அந்த அளவுக்கு மின்னல் வேகத்துல இந்த F&O மார்க்கெட்ல சம்பாதிக்க முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த 1 லட்சத்தை ஒரு சில நாட்கள்ல இழக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப ஜாஸ்திங்க. கிட்டத்தட்ட 93% மக்கள் இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல அவங்க பணத்தை இழந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. இது அபிஷியல் ரிப்போர்ட். ஆனா என்னதான் இதுல அவங்களோட பணத்தை பெரிய அளவுக்கு இழந்தாலுமே கூட ஏதோ ஒரு ட்ரேடு 2 ட்ரேடு கிடைச்சிட்டா போதும், பயங்கரமா சம்பாதிச்சு இழந்ததையெல்லாம் மறுபடியும் திரும்ப எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவ்லயே பாத்தீங்கன்னா அவங்க சொத்தையே அளிக்கிறவங்க கூட நிறைய பேர் உண்டுங்க. சரிப்பா, இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்னு என்ன, இதுல எப்படி இவ்வளவு வேகமா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பாத்திரலாங்க. இப்போ AB அப்படின்னு சொல்லி 2 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ XYZ அப்படிங்கிற ஒரு கம்பெனியும் இருக்குது. ஸோ இந்த கம்பெனியினுடைய ஸ்டாக்கினுடைய விலை 100 ரூபாய்னு வச்சுக்கோங்க. இப்போ A அப்படிங்கிற நபர் இந்த 100 ரூபாயில் இருக்கக்கூடிய கம்பெனி 70 ரூபாய்க்கு விலை குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்றார். அதுவே எதிரில் இருக்கக்கூடிய Bங்கிற நபர் இல்லப்பா இந்த XYZ கம்பெனி 100 ரூபாயிலிருந்து 130 ரூபாய்க்கு போகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப 2 பேரும் ஒரு பெட் ஒன்னு கட்டுறாங்க. A விலை இறங்கும்னு பெட் கட்டுறா, அப்படி B விலை ஏறும்னு பெட் கட்டுறாரு. ஸோ இப்போ இதை அஃபீஷியலா மாத்துறதுக்காக இவங்க 2 பேரும் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று சைன் பண்ணிக்க போறாங்க. அந்த கான்ட்ராக்டை A Bக்கு வித்துருவார். ஸோ இப்போ இந்த XYZ அப்படிங்கிற ஸ்டாக்கை இவங்க 2 பேரும் வாங்குறாங்களா அப்படின்னா கிடையாதுங்க. இந்த ஸ்டாக்கை இவங்க கையில கூட தொட மாட்டாங்க. அதுக்கு பதிலாக இது ஏறுமா இறங்குமான்றத ஒரு கணிப்பு பண்ணி அதை வச்சு ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று ரெடி பண்ணி அந்த கான்ட்ராக்டை தான் விற்க போறாங்க. ஸோ இப்போ இந்த ஏங்கிற நபர் பார்த்தீங்கன்னா அவர் தானே விலை இறங்கும்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் 100 ரூபாய் இன்னைக்கு இந்த ஸ்டாக் இருக்குது, இந்த 100 ரூபாய்க்கு நான் உனக்கு விற்கிறேன் அப்படின்னு சொல்லி Bக்கு அந்த கான்ட்ராக்டை வித்துருவார். கரெக்டா 1 மாசம் கழிச்சு மறுபடியும் 2 பேரும் சந்திச்சுக்குவோம். ஸோ அப்படி 30 நாள் கழிச்சு மறுபடியும் மீட் பண்ணிக்கும் பொழுது அன்னைக்கு இந்த XYZ அப்படிங்கிற ஸ்டாக்கினுடைய விலை என்ன இருக்குதோ அந்த விலைக்கு நான் இந்த கான்ட்ராக்டை திரும்ப வாங்கிக்குவேன் அப்படின்னு A சொல்றார். ஸோ அதாவது இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு 100 ரூபாய்க்கு A இந்த ஒரு கான்ட்ராக்டை Bக்கு வித்துறார். ஸோ Aவை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஸ்டாக்கினுடைய விலை 70 ரூபாயா குறைய போகுது, கிட்டத்தட்ட 30 ரூபாய் கீழே வந்துடும் அப்படின்னு அவர் எக்ஸ்பெக்ட் பண்றாரு இல்லையா. ஸோ இன்னைக்கு அவர் B கிட்ட வாங்குற அந்த 100 ரூபாய் எடுத்து பத்திரமா வச்சுக்குவார். கிட்டத்தட்ட 1 மாசம் கழிச்சு 2 பேரும் மீட் பண்ணும் பொழுது இந்த ஸ்டாக்கினுடைய விலை A சொன்ன மாதிரியே 70 ரூபாய்க்கு குறைஞ்சு வந்திருந்தது அப்படின்னா B இவருக்கு விற்கும் பொழுது 100 ரூபாய் கொடுத்திருந்திருப்பாரு இல்லையா, அதுல வெறுமனே 70 ரூபாயை மட்டும் திரும்ப Bக்கு கொடுத்துட்டு அந்த கான்ட்ராக்டை இவரே வாங்கிக்குவாரு. சோ தட் ஏவினுடைய லாபம் பாத்தீங்கன்னா 30 ரூபாயா இருக்கும். அதுவே ஒருவேளை B நினைச்ச மாதிரி இந்த ஒரு ஸ்டாக் 100 ரூபாயிலிருந்து 130 ரூபாய்க்கு போயிருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப B என்ன பண்ணுவார்னா A கிட்ட இந்த கான்ட்ராக்டை விற்கும் பொழுது A B கிட்ட விற்கும் பொழுது 100 ரூபாய் வாங்கியிருந்தார் இல்லையா, அது கூட அவருடைய சொந்த காசு 30 ரூபாய் கூட சேர்த்து போட்டு Bக்கு அந்த காசை கொடுக்கணும்.
அப்போ இங்க பியினுடைய லாபம் 30 ரூபாயா இருக்கும். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட். அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டாக்கினுடைய விலை இன்னும் 1 மாசம் கழிச்சோ இல்ல 3 மாசம் கழிச்சோ என்ன விலை இருக்கும் அப்படிங்கறத ஒரு கெஸ் பண்ணி அதை வச்சு ஒரு பெட் ஒண்ணு கட்ட போறாங்க. அந்த பெட்டுக்கு ஒரு கான்ட்ராக்ட் எழுதி அந்த கான்ட்ராக்டை விற்கிறதன் மூலமா வாங்குறதன் மூலமா அந்த ஒரு லாபம் அப்படிங்கறத இன்டர்சேஞ்ச் பண்ணிக்க போறாங்க. இப்படிதாங்க இந்த ஒரு மார்க்கெட் அப்படிங்கிறது இயங்கும். இங்க ஆக்சுவலா அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை வாங்கி அது மூலமா லாபம் பாக்குறாங்கன்னா கிடையவே கிடையாது. அந்த ஸ்டாக்கையே இவங்க கையில தொட மாட்டாங்க. அந்த ஸ்டாக் ஏறுது இறங்குது அதை வச்சு மட்டுமே ஒரு பெட்டு கட்டுற ஒரு ஏரியா தான். ஸோ எப்படி ஒரு 2 கிரிக்கெட் டீம் மோதிக்கு அதெல்லாம் வச்சு பெட் கட்டுறாங்களே, அந்த டீம் ஜெயிக்கும் இந்த டீம் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி, ஸோ அது என்ன போய் அந்த டீமையே வாங்கி இவங்க விளையாடுறாங்களா? கிடையாது இல்லையா? ஸோ அதே மாதிரி தாங்க இங்க அந்த ஒரு ஸ்டாக்கோட பிரைஸை வச்சு பெட் கட்டி அதன் மூலமா சம்பாதிக்கிறது தான் இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட். ஸோ இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். இந்த F&O மார்க்கெட்ல கிட்டத்தட்ட பல நம்மளை மாதிரி சாதாரண மக்கள் யாராச்சும் போய் பண்ணாங்க ட்ரேட் பண்றாங்க அப்படின்னா மோஸ்ட்லி 93% ஃபெயில் ஆகிறதுக்கான சான்ஸ் தான் ரொம்ப ஜாஸ்தி. அதற்கு காரணம் மிகப்பெரிய கம்பெனிஸ் பெரிய அளவுக்கு அவங்களோட பணத்தை வச்சு இந்த ஒரு மார்க்கெட்ல விளையாடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு விளையாட்டு தாங்க ஜெயின் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்கன் கம்பெனியும் இந்தியாவில் விளையாடி இருக்குது. ஸோ இந்த ஜெயின் ஸ்ட்ரீட்டுங்கிற கம்பெனி என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, அதை வச்சே ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ நம்ம முன்னாடி AB அப்படின்னு சொல்லக்கூடிய 2 நபர்கள் இந்த ஒரு கான்ட்ராக்டை போட்டுக்கிறாங்கன்னு பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ இப்போ இந்த இடத்துல ஏங்கிற நபருக்கு பதிலாக இந்த ஜெயின் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற கம்பெனி வந்துருங்க. இந்த B அப்படிங்கிற நபருக்கு பதிலாக கிட்டத்தட்ட ஒரு 10 ட்ரேடர்ஸ் எடுத்துக்கும். காரணம் இந்த ஜெயின் ஸ்ட்ரீட்டுங்கிற கம்பெனி கிட்ட நிறைய காசு இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி இருக்குதுன்னு வச்சுக்கோம். ஸோ இந்த 10 கோடியை வச்சு அவங்களால 10 பேர் 20, 30, 40 பேருக்கு கூட இந்த ஒரு கான்ட்ராக்ட் அப்படிங்கிறத போட்டுக்க முடியும் இல்லையா. ஸோ இப்போ இந்த 10 பேர்கிட்டையும் தலா 10 லட்சம் ரூபாய் கையில் இருக்குது. ஸோ டோட்டலா இந்த ஜெயின் ஸ்ட்ரீட்டுக்கு எதிராக பெட் பண்ண போறவங்களுடைய கையில 1 கோடி ரூபாய் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோம். ஸோ இவங்க எல்லாருமே தனித்தனியா ஒரு பெட்டிங் அப்படிங்கறத இந்த ஒரு கம்பெனியோட பண்ண போறாங்க. ஜெயின் ஸ்ட்ரீட்ங்கிற இந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனி மிகப்பெரிய அளவுக்கு பணத்தை கையில வச்சிருக்கக்கூடிய நபருக்கு எதிராக தான் நம்ம பெட் பண்ண போறோம் அப்படிங்கிறது இந்த ட்ரேடர்ஸ்க்கும் தெரியாது. அதே மாதிரி இவங்களுக்கு எதிராக தான் பண்ண போறோங்கிறது அந்த ஜெயின் ஸ்ட்ரீட்ங்கிற கம்பெனிக்கும் தெரிய போறதில்ல. எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டு ப்ராசஸ். ஸோ இப்போ இந்த ஜெயின் ஸ்ட்ரீட்டுங்கிற கம்பெனி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி பார்த்த உதாரணத்தில் அந்த XYZ கம்பெனி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த கம்பெனியை போயிட்டு இன்ட்ராடே மார்க்கெட்னு சொல்லி ஒரு தனி மார்க்கெட் உண்டுங்க, F&O மாதிரியே. அந்த இன்ட்ராடே மார்க்கெட்டில் பயங்கரமாக வாங்க ஆரம்பிக்குது. ஸோ 100 ரூபாயில் இருக்கிற அந்த ஒரு ஸ்டாக்கினுடைய விலையை 110 ரூபா வரைக்கும் பயங்கரமாக அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு வாங்கி விலையை ஏற்றி விட்டுறாங்க. ஸோ இப்போ இதனால பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மீதி 10 ட்ரேடர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, நம்மளை மாதிரி சாதாரண நபர்கள், அவங்களுக்கு ஓகேப்பா இது 100 ரூபாயிலேருந்து 110 ரூபா போயிருச்சு, இனி அடுத்த ஆட்டோமேட்டிக்கா 130 ரூபாய்க்கு விலை ஏறிக்கிட்டு தான் போகும், இனிமேல் இறங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ஸோ இப்படிப்பட்ட சமயத்தில் இந்த ஜெயின் ஸ்ட்ரீட்டுங்கிற கம்பெனி அப்படியே அந்த இன்ட்ராடே மார்க்கெட்ல ஒரு 5 கோடியை போட்டுட்டு மீதி பணத்துக்கு இந்த F&O மார்க்கெட்ல ட்ரேடிங் பண்றதுக்காக வர்றாங்க. வரும்பொழுதே இங்க அந்த XYZ கம்பெனியினுடைய விலை ஏறிக்கிட்டு இருக்கும். ஆனா இந்த ஜெயின் ஸ்ட்ரீட்டுங்கிற கம்பெனி இல்லப்பா அது 110 ரூபாயில் இப்ப வேணா இருக்கலாம், ஆனா கண்டிப்பா ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு பிறகு அது 70 ரூபாய்க்கு விலை குறைஞ்சு வந்துடும் அப்படின்னு பெட் கட்டுறாங்க. ஆனா நம்மளை மாதிரி சாதாரணமா பண்ணக்கூடிய சாதாரண ட்ரேடர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அது விலை ஏறிக்கிட்டு இருக்குது இல்லையா. ஸோ அது இன்னும் ஏறிக்கிட்டு தான் போகும் அப்படின்னு சொல்லி இல்ல அது விலை இறங்குறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை, ஏறுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது, 130 ரூபாய்க்கு போகும் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் பெட் கட்டுவாங்க. ஆனா இவங்களுக்கு என்ன தெரியாது அப்படின்னா, அந்த அளவுக்கு 100 ரூபாயிலிருந்து 110 ரூபாய்க்கு போனதுக்கு காரணமே இந்த ஜெயின் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற கம்பெனி போயிட்டு அக்ரெசிவா அந்த ஒரு ஸ்டாக்கை வாங்கினதுனாலதான் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் போகிறதையுமே என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னா, இந்த ஜெயின் ஸ்ட்ரீட்டுங்கிற கம்பெனி இவங்களுக்கு கான்ட்ராக்டை பூரா வித்துட்டு ஆட்டோமேட்டிக்கா இந்த இன்ட்ராடே மார்க்கெட்ல வாங்கி வச்சிருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த ஸ்டாக்ஸ் அதையெல்லாம் மறுபடியும் அக்ரெசிவா விற்க ஆரம்பிப்பாங்க. முதல்ல அக்ரெசிவா பை பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா விலை அப்படிங்கிறது ஏறுச்சு இல்லையா, அதே மாதிரி இப்போ இவங்க அக்ரெசிவா விற்க ஆரம்பிக்கும் போது அவங்க வாங்கினதை பூரா 5 கோடிக்கு வாங்கினது மொத்தமா விற்கிறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா விலை கடகடன்னு கீழே இறங்கும் இல்லையா. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா மீதி அந்த ஸ்டாக் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்களும் பயத்தில் விற்க ஆரம்பிப்பாங்க. ஸோ ஜெயின் ஸ்ட்ரீட்டுங்கிற அந்த கம்பெனி நினைச்ச மாதிரியே அந்த ஒரு ஸ்டாக்கினுடைய விலை 70 ரூபாய்க்கு வந்துருங்க. ஸோ இப்போ போயிட்டு இந்த 10 ட்ரேடர்ஸ்டையும் பாத்தியா நான் சொன்ன மாதிரியே விலை இறங்கிருச்சா, இப்போ நீங்க எல்லாருமே அந்த கான்ட்ராக்டை எனக்கு திரும்ப கொடுக்கணும், நான் 70 ரூபாய்க்கு அதை வாங்கிக்கிறேன்னு சொல்லி முதல்ல 100 ரூபாய்க்கு அவங்களுக்கு அந்த கான்ட்ராக்டை வித்துட்டு 70 ரூபாய்ன்ற கம்மி விலையில திரும்ப அந்த கான்ட்ராக்டை வாங்கிக்குவாங்க. இதன் மூலமா அந்த 30 ரூபாய் அப்படிங்கறத இந்த ஒரு கம்பெனி லாபமா வச்சுக்குங்க. ஸோ இதை பாத்தீங்கன்னா
பெரிய ஸ்கேல்ல வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஈவன் இந்த பிரைஸ் மேனிபுலேஷன், அதாவது அக்ரெசிவா வாங்குறதன் மூலமா அந்த ஸ்டாக்கோட விலையை ஏத்துனாங்க இல்லையா, அதையுமே வந்து ரொம்ப டுபாக்கூர் வேலையில வந்து பண்ணியிருக்காங்க. எப்படி அப்படின்னா, இப்போ ஒருத்தர் 105 ரூபாயில அந்த ஸ்டாக்கை வச்சிருக்காரு, அதை விற்கிறதுக்கு வர்றாரு அப்படின்னா, எப்பா நீ 105 ரூபாயில கொடுத்தீங்கனாலும் பரவாயில்ல, நான் 108 ரூபாயில நான் உனக்கு 3 ரூபாய் எச்சா போட்டு கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எச்சு விலையில வாங்குறது. அதே மாதிரி விற்கும் போது பாத்தீங்கன்னா அவங்க கேட்கிற விலையை விட கம்மி விலைக்கு விற்கிறது. ஸோ இந்த மாதிரி பல மேனிபுலேஷன் டெக்னிக்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி இருந்திருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு கம்பெனியை 458 ரூபாய்க்கு வித்துட்டு திரும்ப வாங்கும் பொழுது வெறும் 65 பைசாவுக்கு வாங்கியிருக்கிறாங்க. ஸோ யோசிச்சு பாருங்க, 458 ரூபாய் எங்க இருக்குது, 65 பைசா எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி கோடி கணக்கில் வந்து வர்த்தகம் பண்ணியிருக்காங்க. நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஜஸ்ட் ஒரு 5 கோடி 10 கோடி அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஆக்சுவலா கோடிக்கணக்கான வர்த்தகம் அப்படிங்கிறது நடந்திருக்குது. கிட்டத்தட்ட ஒரே நாளில் 750 கோடி ப்ராஃபிட் பண்ணி இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 36,500 கோடி ரூபாய் இதுவரைக்கும் இந்தியன் மார்க்கெட்ல இந்த மாதிரி மேனிபுலேஷன் பண்ணி இந்த ஒரு கம்பெனி சுருட்டி இருக்குதுங்க. இந்த மாதிரி சுருட்டினது எல்லாமே யாரினுடைய பணம், சாதாரண மக்களினுடைய பணம். அவங்க பணத்தை தான் இந்த ஒரு கம்பெனி இப்போ இந்த மேனிபுலேஷன் டெக்னிக்ஸ் மூலமா ஆட்டையை போட்டிருக்குது. சரி, இது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா இந்த ஒரு கம்பெனி பயன்படுத்தின இந்த யுக்தியை அந்த கம்பெனியில வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு நபர் வேற ஒரு கம்பெனிக்கு, அதாவது அவங்க கிட்டே இருந்த மற்றொரு குரூப்புக்கு வந்து வித்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வித்ததையுமே அந்த குரூப்பும் இதே ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி மார்க்கெட்ல பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருந்திருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இந்த ஜெயின் ஸ்ட்ரீட்ங்கிற கம்பெனி என் டெக்னிக்கை ஆட்டையை போட்டு இவன் பணம் சம்பாதிக்கிறான்னு சொல்லி அமெரிக்காவில் இருக்கிற ஒரு கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. அப்படி கோர்ட்ல கேஸ் போட்டதையுமே ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன டெக்னிக் ஃபாலோ பண்றீங்க, எங்க இந்த காசுலாம் சம்பாதிச்சீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது நாங்க ஒரு நாட்டில் சம்பாதிச்சோம் அப்படின்றத மட்டும் சொல்லியிருக்காங்க. ஆனா கோர்ட்ல இருந்து இந்த மாதிரி இந்தியாவில இருந்து தான் இந்த பணம் சம்பாதிக்கப்பட்டது அப்படிங்கிறது வெளியே வருது. ஸோ அதன் பிறகுதான் இந்தியாவினுடைய ரெகுலேட்டரான செபியும் இந்த விஷயத்தை தீவிரமா எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு நோட்டீஸ் அப்படிங்கிறதும் கொடுக்குறாங்க. ஆனா அது எதையும் மதிக்காம கண்டினியூஸா அந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி பணம் சம்பாதிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. இதன் விளைவா இப்ப இந்த ஒரு கம்பெனி அப்படிங்கிறது பேன் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ இப்போ இந்த 36,500 கோடி ரூபாய் இந்தியாவில் இருக்கக்கூடியவர்களுடைய பணம் அது திரும்ப கிடைக்க போகுதானா? கிடைக்க போறது கிடையாது. ஏன்னா அதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா இந்த F&O மார்க்கெட் அப்படிங்கிறதுக்கு ரெகுலேட்டர் யாருமே கிடையாது. ஸோ செபி என்னதான் இந்த விஷயத்துக்குள்ள வந்து பார்த்தாலும் செபி இதுக்கான ஒரு ரெகுலேட்டர் கிடையாது. அவங்களே பல முறை வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்க ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்களே தவிர அந்த பணத்தை எல்லாம் திரும்ப வாங்கி கொடுக்க முடியுமானா முடியாது. ஸோ நஷ்டப்பட்டவங்களுக்கு அது நஷ்டப்பட்ட பணம் தான். ஸோ யோசிச்சு பாருங்க, ஒண்ணுமே இல்லை, ஒரு சின்ன ட்ரிக் பண்ணி நிறைய பேர்த்த வந்து அவர்களுடைய வலையில இந்த ஒரு கம்பெனி விழுக வச்சிருக்குது இந்த F&O மார்க்கெட்டின் மூலமா. ஸோ இதனால தாங்க இந்த ஒரு மார்க்கெட் அப்படிங்கிறது சூதாட்டம் அப்படின்ற மாதிரி கருதப்படுது. ஸோ ஆனா இன்வெஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு மோசம் கிடையாது. ஏன்னா நம்ம அந்த கம்பெனியில ஒரு ஓனர் மாதிரி வந்து கன்சிடர் பண்ணப்படுவோம். ஸோ அதுலயுமே கம்பெனி திவாலாகிறது அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் இவ்வளவு பெரிய ரிஸ்க் அப்படிங்கிறது அந்த இன்வெஸ்டிங் கேட்டகரியில வராது. அது மட்டும் இல்லாம செபியினுடைய ரெகுலேஷன் அப்படிங்கிறதுமே பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிங்க்கு உண்டு. ஸோ அவங்களும் கேர்ஃபுல்லா இந்த விஷயத்தை எல்லாம் பார்ப்பாங்க. F&O மார்க்கெட் மாதிரி விட மாட்டாங்க. ஸோ F&O மார்க்கெட்டுக்குள்ள இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சுட்டு பண்ணுங்க. இந்த மாதிரி பிக் பிளேயர்ஸ் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வச்சு மார்க்கெட்டையே வந்து அப்படியே தலைகீழா திருப்பி போட்டு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை திருடுறதுக்கான வாய்ப்பு தான் ஜாஸ்தி. நம்ம சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. ஸோ அதனால வந்து சீக்கிரமா சம்பாதிக்கலாம், டக்குன்னு மில்லியனர் ஆயிடலாம், பில்லியனர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு F&O மார்க்கெட்டுக்குள்ள ஒண்ணுமே தெரியாம குதிச்சோம் அப்படின்னா நம்ம கையில் இருக்கிற மொத்த காசையும் செலவழிச்சிட்டு ஒண்ணுமே இல்லாம தான் நிக்கணும் அப்படிங்கறதா யதார்த்தமான உண்மை. ஸோ ஃபைனலா நீங்க என்ன நினைக்கிறீங்க? F&O மார்க்கெட் மட்டும்தான் மோசம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஓவரால் ஸ்டாக் மார்க்கெட்டே மோசம் தான்ப்பா, எல்லாமே சூதாட்டம் தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நன்றி.